அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு மகத்தான அருள். நீண்ட வருடங்களாக நாம் நினைத்து இது சம்பந்தமாக பல தடவைகள் ஒவ்வொரு முறையும் நம்முடைய உறவுகளுடைய விசேஷங்களில் கூடுகின்ற பொழுதெல்லாம் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று வைக்கணும், நம்முடைய குடும்பம் மட்டும் ஒன்று கூடி பேரம்பேத்தி எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்று கூடி அப்படி ஒரு நிகழ்ச்சி வைக்கணும் என்று கிட்டத்தட்ட அப்துல் ஹமீதனுடைய திருமண விழாவில் பேசப்பட்ட விஷயம் இது. அதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கென்று ஒரு சில நேரங்களை அல்லாஹ் தொகுத்து வைத்திருப்பார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் இன்று நமக்கு கூடுவதற்கான ஒரு வாய்ப்பை நல்கியிருக்கிறான். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக இறைமறையை ஓதி இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பம் செய்வோம். இறைமறையை ஓதுவதற்காக நூருல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிமை போட்டிருந்தோம், அவங்க வரல. அதனால இன்ஷா அல்லாஹ் நானே அதை ஓதி விடுகிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் வலா தகூலூ லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉ வலக்கின் லா தஷ்உரூன் ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون صدق الله العظيم. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கிறார். எவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் இறந்து விட்டவர்களாக நீங்கள் கூறாதீர்கள். மாறாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்றாலும் அதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. நிச்சயமாக உங்களை பசியை கொண்டும் நோயை கொண்டும் உங்களுக்கு பிடித்தமானவர்களை கொண்டும் உங்களுக்கு ஒரு சில இழப்புகளை ஏற்படுத்துவதை கொண்டும் நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம். அந்த நேரத்தில் யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியை நீங்கள் சுப செய்தி சொல்வீர்களாக. எத்தகைய பொறுமையாளர்கள் என்றால், தங்களுக்கு ஏதேனும் துன்பம் நேருகின்ற போது நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனின் பக்கமே நாங்கள் மீண்டு செல்லக்கூடியவர்கள் என்று கூறுகிறார்களோ அத்தகைய பொறுமையாளர்களுக்கு நபியை நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்பதாகவும் அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றும் நபியை நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் அறிவுரையின்படி நடக்கின்ற பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்தருள்வானாக. இந்த நிகழ்வின் ஆரம்பமாக வந்திருக்கக்கூடிய குடும்பத்தினரை வரவேற்று வரவேற்புரை நிகழ்த்தும்படி தம்பி ரஃபீக் ராஜா அவர்களை அழைக்கிறேன்.
உட்காந்து இங்கிட்டு வா. சத்தமா வரட்டும். சலாம்லாம். சலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த அனைத்து குடும்பங்களும் ஒன்று சேரக்கூடிய இந்த தருணத்தில் அல்லாஹ்ட்ட துவா செய்தவனாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னும் நிறையா பேர் வந்துருக்குங்க, நிறையா பேர் வராமல் வருத்தமாக இருக்குது. இன்ஷா துவா செய்யுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்துக்கிற மாதிரி எல்லாம் துவா செய்யுங்க. இன்ஷா இந்த மாதிரி நம்ம உறவுகள் வந்து எந்த ஒரு விசேஷம் இல்லாமல் ஒன்று கூடி பார்க்கணுன்றக்காண்டி நம்ம எல்லாம் சேர்ந்துருக்கோம். அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாமே அவங்க பயணத்தை வந்து பெருசாக நினைக்காம இளைஞர் வந்து எல்லாம் வந்து கலந்துட்டாங்க. அதை நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தையும் நல்லபடியாக வரவேற்று வாழ்த்தி எல்லாத்தையும் சலாம் சொல்லிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியை நாம் எப்படி அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் முதல்ல அதை நாம புரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட எனக்கு என்னுடைய சச்சா மக்க பெரியத்த மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு இணக்கம் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கல. அது மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கலங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள்ல எனக்கு கூட அடையாளப்படுத்த முடியல இது யாருடைய பிள்ளைன்னு. யாருடைய பிள்ளை, யாருடைய மகன், யாருடைய பேரன், யாருடைய பேத்தி என்பதாக எங்களுக்கு அடையாளப்படுத்த முடியாத நிலைமையில் தான் இன்று இருக்கிறோம். இது பெரிய நிறைய ஒரு ஜெனரேஷன் கேப்பெல்லாம் போகல, ஒரே ஒரு ஜெனரேஷன் கேப் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஒரு ஜெனரேஷன் கேப்லயே இந்த அளவுக்கு நமக்கு மத்தியில ஒரு பெரிய விரிசல் என்பது, யாரு யாருன்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் விரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கேப், பெரிய ஒரு கேப் ஒன்று ஏற்பட்டிருக்கு. நம்மளை தாண்டிட்டா நம்முடைய பிள்ளைகளுக்கு உனக்கு பின்னாடி யாருப்பா இருக்கா, எங்க அம்மா தான் இருக்காங்க, அவ்வளவுதான். இதுதான் என் பிள்ளைகள் சொல்லுவார்கள். உங்களுடைய பேரங்க சொல்லுவாங்க, உங்களுடைய பேத்திக்கு சொல்லுவாங்க, அம்மா தான் இருக்காங்க, நன்னா நன்னி இருக்காங்க, அவ்வளவுதான். இதை தாண்டி உன்னுடைய மாமா யாரு, உன்னுடைய மச்சா யாரு, உன்னுடைய பெரியப்பா யாரு, உன்னுடைய பெரியத்த யாரு, உன் சின்னத்த யாரு, அப்ப இது யாருப்பா உனக்கு சொன்னோம், உன்னுடைய முறை பொண்ணுப்பா இது என்று இனம் காட்டுவதற்கான ஒரு சூழல் ஒரு ஜெனரேஷன் கேப்லயே முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து இருக்காது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது உறவுகளை அப்படி கல்யாணம் முடிச்ச உடனே அப்படி பிரிஞ்சு அப்படி போயிடுங்க அப்படின்லாம் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜெனரேஷனுடைய அந்த தொடர் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 100 தொடர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை தொடர்கள்? 100 தொடர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கிட்ட நம்முடைய ராதாவுக்கு முந்தி இருக்கிற நம்ம ராதாவுடைய அத்தா அம்மா யாரு அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா உங்களை எத்தனை பேர் போய் சொல்ல தெரியும்? பேர் சிக்கந்தர் பெசங்கி. அப்ப என்னன்னா நமக்கே தெரியல. அப்ப இருக்கக்கூடியவர்களுக்கு இல்ல, இருக்கக்கூடியவர்கள் இதை முன்னாடி ஞாபகப்படுத்தி இருந்தால் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஜெனரேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப தெரியாது. அப்ப இந்த நிலைமையை வந்து இஸ்லாம் வந்து என்ன செய்யல, விரும்பல. ஒரு குடும்பம்னா இப்படி இருக்க சொல்லுது. எப்படி இருக்க சொல்லுது? அவ்வளவு இறுக்கமாக இருக்க சொல்லுது. இறுக்கமான மனசை இறுக்கமா வச்சுக்கிறது இல்ல, மனச
விசாலமா வச்சு ஒருத்தர் மற்றொருவர்களுக்கு. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உறவு அப்படிங்கிற இந்த விஷயத்திற்கு அல்லாஹ் ஒரு தனி ஒரு உருவத்தை கொடுப்பான். அந்த உருவம் இப்படி நடந்து வரும். நடந்து வந்து என்ன செய்யும்னா இப்படி காட்டும், இப்படி 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 காட்டிட்டு இவர்களை பூரா தனியா எடுங்கும். தனியா எடுத்துட்டு அல்லாஹ்ட சொல்லுமா, ஹாவுலா, இறைவா இவர்கள் எல்லாம் என்னோடு இணைந்து வாழ்ந்தவர்கள். என்னுடைய அண்ணன், என் தம்பி, என் மாமா, என் மச்சா, என் பெரியத்தா, என் சின்னத்தா, என் அண்ணா, என் நன்னி என்று உறவுகளை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தவர்கள். எனவே இறைவா இவர்களோடு உன் அருளை சேர்த்துக் கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவர்கள் உறவுகளை விட்டு பிரிந்து வாழ்கிறார்களோ அவர்களை எல்லாம் பிரித்தெடுத்து விட்டு சொல்லும், யா அல்லாஹ் இவர்கள் எல்லாம் உறவை துண்டித்து வாழ்ந்தவர்கள், எனவே உன் அருளை விட்டும் இவர்களை துண்டித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமை நாள்ல உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தக்கூடிய நல்ல மக்களோடு என்ன செய்யணும், நம்மளை சேர்க்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். உறவுகள் சம்பந்தமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாம இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சியுடைய கடைசியில உங்களுக்கு நாம் சொல்லி காட்டுவோம். இந்த நிகழ்ச்சியை நாம் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்னா, அமைத்திருக்கிறோம் என்றால் 9 முத்துக்கள் காட்டுவாராவத்தருக்கும் மருகும் காட்டுவாராவத்தர் அவர்களுக்கும் மருகுமா அசனம்மாள் அவர்களுக்கும் பிறந்த 9 முத்துக்கள். நாம சின்ன வயசுல இதெல்லாம் நாம எப்படி தெரிஞ்சோன்னா தெரியல. ஆனா வயசு ஆக ஆக உறவுல என்ன அதனுடைய பலம் என்ன என்பதை புரிகின்ற போது அவர்களை பார்க்கிறப்பே நம்ம மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் நமக்கு நம்ம அறியாமலே வருது. உறவுனா என்ன, அதுக்கு எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அல்லாஹ் எவ்வளவு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப அந்த உறவுகளை நாம் உயிரோடு பார்க்கின்ற போது அவர்களுக்கு நாம் நம்மளை அறியாமலே நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா அவங்களை பத்தி உரித்தான ஒரு உயர்வான எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. அல்லாஹ் நமக்கு எல்லோருக்கும் அந்த சிந்தனை என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்ப வேணா அந்த வேல்யூ தெரியாம இருக்கலாம். ஒரு சில நிறைய பேர் புரிஞ்சிருப்போம். பேரம் பேத்தி அப்படின்னு எடுக்க வந்துட்டாலே அப்ப தெரியும் மகளுடைய இது, அண்ணனுடைய இது, கூட பிறந்தவங்களுடைய அந்த இணைப்பு, இதெல்லாம் அப்ப நமக்கு என்ன செய்யும்னா தெரியும். சின்ன வயசுல என்ன செய்ய தெரியாது. அப்ப அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு சின்ன வயசுல இருந்ததை விட இப்ப அவர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு அசட்டுகளாக அவங்க நமக்கு தெரிகிறாங்க. அது குபிமார்களாக இருக்கட்டும் அல்லது சச்சாமார்களாக இருக்கட்டும், இன்னைக்கு யார் இருக்கிறார்களோ நம்மளோடு அவர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய முத்துக்களாக என்ன செய்யறாங்க தெரிகிறாங்க. அந்த 9 குடும்பத்திலிருந்து வரிசையாக இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றப்ப அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து நமக்கு மத்தியில அவங்க என்ன நம்ம உறவுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதை நீங்க சொல்லுங்க. அது மாதிரி நீங்க உங்க குடும்பத்தை நீங்க அறிமுகப்படுத்துங்க. இது என்னுடைய மக, அவங்களுடைய மக இது அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். அந்த அறிமுகப்படுத்தினதுக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவங்க நமக்கு என்ன செய்வாங்க, ஒரு சில உபதேசங்களை அவங்க என்ன குடும்பத்துக்குன்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அவங்க மனசுல இருக்கும். என்னதாவது என் பிள்ளைங்கிட்ட பேசணும் அப்படிங்கறது வந்து நிச்சயமா என்ன செய்யணும் இருக்கும். அவங்களுக்கு பிரச்சனைகளை பேச வேண்டாம், பிரச்சனைகள் அல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம் பரிமாறிக்கொள்வதற்கு, அன்பை பரிமாறிக்கொள்ள, பாசத்தை பரிமாறிக்கொள்ள இதை விட ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. எத்தனை குடும்பத்துக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு தெரியாது நமக்கு. ஏன்னா அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம என்ன செய்யணும்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அவங்க என்னவா வரணும்னு நினைக்கிறீங்க, அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கிறத பெரியவங்க நமக்கு உபதேசம் செய்வாங்க. அதுக்கடுத்து இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் உறவுகளை பற்றி என்ன சொல்லுகிறது. இது மாதிரி நம்மள பட்டதாரிகள் இருப்பாங்க, அந்த பட்டதாரிகளை கொஞ்சம் பேச விடுவோம். அதுக்கடுத்து இன்ஷா அல்லாஹ் உறவை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றியான விஷயங்களை கொஞ்சம் நேரம் சொல்லி முடிச்சுட்டு லோஹரை இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் தொழுவோம். பெண்கள்லாம் பின்னாடி, ஆண்கள் முன் வரிசையில் இருந்து இன்ஷா அல்லாஹ் லோஹரை தொழுவோம். லோஹர் தொழுகைக்கு பின்பாக சாப்பாடுடைய நிகழ்ச்சி,
சாப்பாட்டுக்கு பின்னாடி மீண்டும் நாம் இன்ஷா அல்லாஹ் அங்கேயே உட்காருவோம். இன்ஷா அல்லாஹ் உட்கார்ந்துட்டு ஒரு ஆலோசனை செய்வோம். இது கடவுளத்தர் குடும்பம் இவ்வளவுதான் இல்லை, நாங்க கணக்கெடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட நாங்க கணக்கெடுத்தோம். ஆனா ரொம்ப குறைவாகத்தான் வந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வுல அந்த விடுபட்டவர்களை எல்லாம் நம்ம எப்படி கூப்பிடணும், என்ன செய்யணும் என்பது சம்பந்தமாக ஒரு ஆலோசனை செய்து விட்டு அடுத்த வருஷம் நம்ம எப்ப கூடுறது, எங்க கூடுறதுங்கிறது சம்பந்தமா ஆலோசனை செஞ்சுட்டு நம்ம ஒண்ணு கூண்ணமா இல்லையா, இந்த கூண்ணதை கொண்டு ஏதாவது ஒரு நன்மை தொடரும். சோ அந்த நன்மை என்ன அப்படிங்கறத அந்த நேரத்திலே உட்கார்ந்து பேசி இருந்துட்டு இன்ஷா அல்லாஹ் நாம தொடருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக அல்லாஹ் நடத்தி தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக முதலாக மர்ஹூம் ரஹ்மத்துல்லா பிரியதா மர்ஹூமா மும்தாஜ் பிரியம்மா மும்தாஜ் பேகம் அவர்களுடைய குடும்பத்தினர் இங்கே வருவார்கள். அதுல பானக்கா குடும்பத்தினர் மிஸ் ஆகியிருக்கிறாங்க. நாவூர்கனி ஃபாத்திமாவுடைய குடும்பத்தினர் மிஸ் ஆகியிருக்காங்க. இருக்கக்கூடிய ரஃபீக் ராஜா அவங்களுடைய குடும்பம் இப்போ வருவாங்க. வாங்க முன்னாடி நீங்க தான் குடும்ப தலைவர் தான் பேசணும். குடும்ப தலைவர் என்ன முதல்ல சலாம் சொல்லுங்க, உங்களுடைய பேரை சொல்லுங்க, உங்களுடைய மனைவியை பத்தி சொல்லுங்க, எனக்கு எப்ப கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை பத்தி சொல்லுங்க.